தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மின்தடை நேரங்களில் நோயாளிகளுக்கு டார்ச் லைட் கொண்டு சிகிச்சை அளிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. காலகம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள ஜெனரேட்டர் நீண்ட நாட்களாக பழுதடைந்து கிடக்கிறது. இதனால் இரவு நேரங்களில் மின்தடையின் போது மகப்பேறு சிகிச்சை பெறும் தாய்மார்களுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கும் டார்ச் லைட் கொண்டு சிகிச்சை அளிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் செடி கொடிகள் நிரம்பி இருப்பதால் விஷஜந்துக்கள் மருத்துவமனைக்குள் புகுந்துவிடும் என்ற அச்ச நிலை உருவாகியுள்ளது. விடியா அரசு அதிகாரிகள் உடனடியாக பழுதடைந்த ஜெனரேட்டரை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காலகம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு லைட்டு கூட கிடையாது. ஏன்னா கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனனால இங்கே ஒரு இன்வெர்டர் வசதியோ இல்லை எந்த ஒரு வசதியுமே கிடையாது. இப்போ என் மனைவி இங்கே பிரசவமாகி கிடக்குறாங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. என் பிள்ளைய எப்படி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஐயா முதலமைச்சர் ஐயா, நம்ம பேராவூரணி எம்எல்ஏ ஐயா, தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். டார்ச் வச்சுக்கிட்டு குழந்தைய உட்காந்து அடிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் இங்கே உள்ள நிலைமை. ஸோ இதுக்கு தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இறைச்சி கழிவுகள் கலந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டிகளில் கழிவுகள் கொட்டப்பட்டு வருவது வாடிக்கையாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் இன்னும் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் விடிய அரசு திணறி வரும் நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்து வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை அடுத்த முத்தானூர் பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் கோழி இறைச்சி, இறகுகள், எலி வால் உள்ளிட்ட இறைச்சி கழிவுகள் கலந்து வந்ததால் தண்ணீர் துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அண்டக்குளம் அருகே தொடக்கப்பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் அண்டக்குளம் அருகே பெரிய தம்பி உடையான்பட்டியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். கனமழை காரணமாக தொடக்கப்பள்ளியின் முகப்பு மேல் சிமெண்ட் பூச்சுக்கள் மற்றும் சமையலறை கட்டிடத்தின் சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக பள்ளி மாணவர்கள் உயிர் தப்பினர். இதனையடுத்து தகவல் அறிந்து பள்ளிக்கு விரைந்து சென்ற மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டு பள்ளியை ஆய்வு செய்து தங்களது குழந்தைகளை வீட்டுக்கு அழைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ள நிலையில் விடியா திமுக அரசின் பள்ளி கல்வித்துறை கண்டுகொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மாணவனுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என கூறி அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்க்க மறுத்த சம்பவம் பெற்றோரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ராசிபுரம் அடுத்த குருசாமி பாளையம் பகுதியில் உள்ள செங்குத்தர் மகாஜன மேல்நிலைப் பள்ளியில் அதே பகுதியைச் சேர்ந்த முனியப்பன், கஸ்தூரி தம்பதியரின் மகனான கவியரசு 9ஆம் வகுப்பில் சேர்வதற்காக செங்குத்தர் மகாஜன மேல்நிலைப் பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்போது சேர்க்கையில் இருந்த ஆசிரியர் மாணவனுக்கு ஆங்கிலம் மற்றும் அடிப்படை கணக்கு தெரியவில்லை என கூறி சேர்க்க மறுத்துள்ளார். அடிப்படை கல்வி கூட கற்றுக் கொடுக்க முடியாமல் ஆசிரியர்கள் அப்படி என்னதான் மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று கேள்வி எழுந்துள்ளது. விடியா திமுக ஆட்சியில் நடைபெறும் இதுபோன்ற அவலங்களால் பெற்றோர்கள் வேதனை அடைந்துள்ளனர். ஒரு 8 ஆண்டுகளாக ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் இருந்து ஏபிசிடி கூட தெரியாத பையனை 9ஆவது ஏபிசிடி சொல்லி தர முடியாது. ஓகேங்க சார், அது ஸ்கூலோட தப்பா இவனோட தப்பாங்க சார்? அது ஸ்கூல்ல தான் கேட்கணும். எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறீங்க சார். எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? இந்த அட்மிஷன் போடலன்னா அப்புறம் உங்கள்கிட்ட தான் கேட்கலாம். இந்திய ஹஜ் கமிட்டியை நம்பி யாரும் ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் என புனித பயணம் மேற்கொண்டவர்கள் ஆடியோ வெளியிட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்தியாவிலிருந்து பலரும் ஹஜ் பயணம் மேற்கொள்ளலாம் என பாஜக அரசும் விடியா திமுக ஹஜ் கமிட்டியும் அறிவித்தது. இதையடுத்து ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு எந்த முன்னேற்பாடுகளையும் செய்யாததால் அவர்கள் மிகவும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் தனியார் மூலம் ஹஜ் யாத்திரைக்கு வருபவர்களுக்கு அந்நிறுவனங்கள் போதிய வசதிகளை செய்து கொடுத்துள்ளதாகவும், இந்தியாவில் உள்ள ஹஜ் கமிட்டியை நம்பி இங்கு வந்தால் உயிர் போகாமல் நாடு திரும்பினால் அதுவே அதிசயம்தான் என்றும் புனித யாத்திரை மேற்கொண்டவர்கள் ஆடியோ வெளியிட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தினர். கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக கிடைத்த புகாரின் பேரில் 12 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். பின்னர் அதிகாரிகள் மற்றும் அலுவலக ஊழியர்களிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்த சோதனையால் போக்குவரத்து அலுவலகத்தின் மெயின் கேட் இழுத்து மூடப்பட்டதால் பல்வேறு பணிகளுக்கு வருகை தந்த பொதுமக்கள் திரும்பிச் சென்ற அவல நிலை ஏற்பட்டது. வரத்து குறைவு மற்றும் முகூர்த்த நாள் என்பதால் தக்காளி மற்றும் சின்ன வெங்காயத்தின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் ஆந்திரா, பெங்களூரு போன்ற மாநிலங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்து வருவதால் கடந்த சில நாட்களாக காய்கறிகளின் வரத்து தொடர்ந்து குறைந்து வருகிறது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு காய்கறிகளின் வரத்து குறைந்ததால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அதன்படி மொத்த விற்பனையில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனையில் 80 ரூபாய்க்கும், 1 கிலோ பீன்ஸ் 180 ரூபாய்க்கும், சில்லறை விலையில் 1 கிலோ 200 ரூபாய் முதல் 220 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் சின்ன வெங்காயமும் 100 ரூபாய் வரை விற்கப்படுவதால் இல்லத்தரசிகள் கலக்கமடைந்துள்ளனர். நாங்கள் கிளவுட் கிச்சன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்காக வெஜிடபிள்ஸ் வாங்கலான்ட்டு வந்தோம். வீக்லி வாங்குவோம். எப்போதுமே ஒரு 400-500 வாங்குவோம். இப்போ 500 எடுத்துகிட்டு வந்தும் பத்தலை. இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறது 3 நாள் 4 நாளைக்கு தான் இப்போ காய்கறி வரும். 40 ரூபாய்க்கு நான் 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு போயிருக்கேன். இப்போ 120 ரூபாங்கிறாங்க. 2 கிலோ வாங்கியிருக்கேன். இது எப்படி? ஆமாம், தக்காளி. இப்போ நான் எப்படி இதை வச்சு நான் மேனேஜ் பண்ண முடியும்? எனக்கு இப்போ நான் அதை வச்சு 1 வீக் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ எனக்கு வர கொஞ்சம் லாபமும் காய்கறியில் போயிடும்.